அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன காணொலியில் நம்ம திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு விரிசல் இருக்குது, காங்கிரஸ் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சில பேச்சுக்கெல்லாம் போயிட்டுருக்குது. அதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ காங்கிரஸ் ஒருவேளை வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சா அது எப்படி ஒர்க் ஆகுமா என்ன ஏதுங்கிற பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டுகள் முன்னாடி திமுக அலைன்ஸு தான் அது மொத்தமாகவே போய் அந்த ஓட்டுகளாக விழும். ஸோ அந்த ஓட்டுகளை நல்ல ஒரு பெரும்பங்கு 50-50 நல்லா உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இது ஒன்று. 2 என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு காங்கிரஸுக்கு சுமார் 50லேருந்து 80-90 சீட்டு வரைக்கும் கொடுப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு அவ்வளோ பெரிய கட்டமைப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னொன்று 234 வேட்பாளர்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க காங்கிரஸுக்கு 50லேருந்து 80-90 தொகுதி நல்லாவே தாராளமாகவே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை கூட்டணி அமைஞ்சால். 3வது, ஈழப்போர் உச்சத்தில் இருக்கும்போது விஜய் அவர்கள் இலங்கை தமிழருக்கு ஆதரவாக பேசியிருந்தார். ஸோ அந்த பேச்சுகள் மறுபடியும் கிளறி எடுக்கப்பட்டு, அப்படி பேசின நீங்கள் தான் இப்போது காங்கிரஸோடு போய் கூட்டணி வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற அந்த பேச்செல்லாம் விஜய் நோக்கி விமர்சனமாக வரும். ஏன் அது அவங்க சொந்த கட்சிக்காரங்களுக்கே ஒரு முகம் சுளிக்கிற மாதிரியும் ஒரு கரும்புள்ளி வைக்கிற மாதிரியும் கூட இருக்கும். இது யாருக்குன்னா, இந்த ஈழப்போர், இந்த இலங்கை அரசியல் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஒரு கொஞ்சம் நெருடலாக இருக்கும். என்னப்பா இது காங்கிரஸோட போய் இப்படி கூட்டணி வச்சுட்டோமே அப்படின்னு. மற்றபடி சாதா அவருடைய ரசிகர்களுக்கும் சாதா விஜய் மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு இருக்காங்களா, அந்த ரசிகர்கள் அவங்க கண்டிப்பாக யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னு தோணுச்சு. மற்றபடி எனக்கு பர்சனலாக தோன்றது என்ன அப்படின்னா, இது எம்எல்ஏ சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவங்க 80 சீட்டு 90 சீட்டு காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி வச்சு நின்னாலுமே இது எம்எல்ஏ சீட்டுகளை கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இதுதான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நன்றி, வணக்கம்.